புதுக்கோட்டை மன்னரால் தடை விதிக்கப்பட்ட ஒரு நடிகர் யாருன்னு தெரியுமா? இப்போ இருக்கிற எந்த சூப்பர் ஸ்டாரும் செய்யாத ஒரு சாதனை இது. இவரோட கதை தமிழ் சினிமாவுக்கே ஒரு பாடம். முழு உண்மையை 50 வினாடியில சொல்றேன், கவனமா கேளுங்க. இப்போ எல்லாரும் பேசிக்கிற பழைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது பியு சின்னப்பா தான். எம்கேடிக்கு ஈக்குவலா நின்று பாட்டு, டான்ஸு, சண்டைன்னு எல்லாத்துலேயும் முதல் ஹீரோ இவர். அவர் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? 12 வயசுல நாடகத்தில் சேர்ந்து சம்பளத்தை 15 ரூபாயிலிருந்து ஒரே ஜம்பில் 75 ரூபாயா மாற்றினவர். அவர் நடித்த உத்தமபுத்திரன், கண்ணகிலா மெகா ஹிட்டு. நம்ம எம்ஜிஆருக்கே குரு இவர். ஆனால் இவரோட சொத்து எவ்வளோன்னு கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க. புதுக்கோட்டையில் மட்டும் 124 வீடுகள், கூடவே 1000 ஏக்கர் நிலம். நம்பவே முடியல, அந்த அளவுக்கு சேர்த்திருக்கார். இவ்வளோ சொத்து வாங்கின பிறகு புதுக்கோட்டை அரசர் ஒரு கட்டத்தில் இனிமே நீங்கள் இந்த ஊரில் வீடு வாங்கவே கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்கார். அப்போ இருந்த புகழும் செல்வமும் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அடடா, 36 வயசுல திடீர்னு அவர் இறந்தப்போ அவர் ஆசைப்பட்டபடி அந்த கோடி சொத்து அவர் குடும்பத்துக்கு கிடைக்கல. ஏமாத்திட்டாங்க. அவர் பையன் ராஜா பகதூர் கரகாட்டக்காரன் படத்துல சின்ன ரோல் நடிச்சார். ஆனா அப்பா மாதிரி புகழ் பெறல. இன்னைக்கு புதுக்கோட்டையில் அவர் ஞாபகமா ஒரு நினைவுக்கள் மட்டும்தான் இருக்கு. அதுவும் பராமரிப்பு இல்லாம இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் குடும்பத்தோட நிலைமை இப்படி ஆனது ஒரு பெரிய சோகம். புகழும் பணமும் நிரந்தரம் இல்லைன்னு இந்த கதை நமக்கு ஒரு பாடம் சொல்லுது. இந்த மாதிரி மகத்தான கலைஞர்களோட வரலாற்றை நம்ம தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டியது நம்ம கடமை. பியு சின்னப்பா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வேற எந்த சுவாரஸ்யமான தகவல் இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிர்ச்சி தகவலோட பார்க்குறேன்.